வெளிநாட்டுல இருக்க நீங்க உங்க குழந்தைகளுடைய பிறந்த நாளுக்கோ உங்க கல்யாண நாளுக்கோ அல்லது வீட்டு விசேஷங்களுக்கு போன்ல ஒரு விஷ் பண்ணா போதும்னு நினைக்கிறீங்களா? இல்ல சின்னதா ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கற மூலமா அந்த நாளையே மறக்க முடியாத நாளா மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா கால் பண்ணுங்க 9342752934 8438837707. EMS Gifts. உங்கள் அன்பை அசத்தலான முறையில் வெளிப்படுத்துங்கள். ஹலோ வியூவர்ஸ், லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சில பேர் நமக்கு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, அந்த எக்ஸிட் பர்மிட் பேப்பர் எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் வெக்கேஷனுக்கு போறோம் அப்படின்னா அப்ளை பண்றது ஓகே, நான் பர்மனண்டாவே நான் எக்ஸிட்ல போறேன், குவைத்தை முடிச்சுட்டு போறேன் அப்படின்னா எனக்கு எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி போறவங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய இதெல்லாம் போயிட்டு மேன் பவர்ல போயிட்டு கேன்சல் பண்றப்போ உங்களுடைய சகல் அப்ளிகேஷன் சில பேருக்கு ஒர்க் ஆகாது. அப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா அதில் அப்ளை பண்ணலாம். ஆனாலும் ஒர்க் ஆனாலும் ஆகலை அப்படின்னாலும் நீங்க மந்தூப்ட சொல்லியே அதை அப்ளை பண்ணலாம். ஆனா மந்தூப் நீங்க சொல்லலை அப்படின்னாலும் அவங்களே பாத்தீங்கன்னா இப்ப கம்பல்சரி உங்க மந்தூப் எல்லா கம்பெனில இருக்கக்கூடிய மந்தூப் அவங்களுடைய அந்த அஸ்கல் அப்படின்ற வெப்சைட் மூலமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா அதை அப்ளை பண்ணி அதை அப்ரூவல் வாங்கி அந்த பேப்பரை உங்களுக்கு கையில கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க போகும்போது கண்டிப்பாக இந்த எக்ஸிட் பர்மிட் பேப்பரை கண்டிப்பாக கொண்டு போகணும். இது வெக்கேஷன் போறவங்களா இருந்தாலும் சரி, பர்மனண்டா எக்ஸிட்ல போறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே கண்டிப்பா கொண்டு போகணும். ஸோ இது ஜூலை 1 அமலுக்கு வரப்போகுது. அது எப்படி எடுக்கிறது அப்படின்றத நார்மலா எப்படின்றத நம்மளே பண்றதுக்கு உண்டான இதையும் நான் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இவ்வளவுதான் தகவல். அதே மாதிரி இன்னொரு ஒரு சின்ன விஷயம் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர நினைச்சேன். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் உண்டான விஷயங்கள் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ இது எல்லாமே நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம், எல்லாமே இறைவனிடத்துல பிரார்த்திப்போம். யாரும் பயப்பட வேணாம். பல பேரும் பல மாதிரியான தகவல்களை சோசியல் மீடியாவில் பரப்பலாம். அதனால அதெல்லாம் எல்லாத்தையும் நம்பி இது பண்ணிடாதீங்க. சில அபிஷியலான நல்ல தகவல்கள் மட்டும் பாருங்க. யாரும் பயப்பட வேணாம், நம்பிக்கையோட இருங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துக்கும் நினைக்கிறேன். இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக மறக்காம கான்வர்ஸ் தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.